ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நான் வந்து சாட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். சாட்டன் கிளாத் வந்து ஸ்கொயர் ஷேப்பில், ஸ்கொயர்னால் 4 பக்கமும் நமக்கு ஈவனாக கிடைக்கணும் இல்லையா. 2.25 இன்ச்சில் கட் பண்ணிக்கோங்க. இது 4 பக்கமே 2.25 ஈவனாக இருக்கணும். நான் வந்து 6 கிளாத்தஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆஃப் சர்க்கிள் மாதிரி ஃப்ளவர், ஃபுல் சர்க்கிள் ஃப்ளவர் கிடையாது. ஃபுல் ஃப்ளவர் இருந்தால் நீங்கள் 12 கிளாத் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்கொயரில் ஈவனாக ஒரே அளவாக 6 கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்கொயர் கிளாத் எடுத்துக்கலாம். 4 பக்கம் ஒரே மாதிரி இருக்குது. இதை இப்போது நம்ம வந்து முக்கோணம் மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ இது ட்ரையாங்கிள் மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்போது இந்த இடத்த கையில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த கார்னரில் இருக்கிற துணியை இங்கே கீழே ஃபோல்டு பண்ணுறோம். இதையும் நல்லா பிடிச்சிக்கோங்க. சாட்டன்னும் போது நம்ம கொஞ்சம் வழுப்பாக இருக்கும். இப்போ இந்த சைடு இருக்கிறதையும் கொஞ்சம் இப்படி மடிச்சுக்கணும். இப்போ இது இந்த மாதிரி வந்திருக்கு, நமக்கு இது மாதிரி வந்திருக்கு. பிளாக் கலருங்கிறதால தெரியுதான்னு தெரியல. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்துக்கிட்டோம். இங்கே ஃபிங்கர் வச்சுக்கோங்க. இப்போது இங்கே இதை கொண்டு வந்து இப்படி ஃபோல்டு பண்ணி பிடிச்சிக்கோங்க. திரும்ப இதை கொண்டு வந்து இந்த கார்னர்லேயே வச்சு இப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இது ஒரு ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ இந்த சைடு கீழே ஃபோல்டு பண்ண போகிறோம். இந்த சைடை வந்து இப்படி கீழே கொஞ்சம் ஃபோல்டு பண்ணுறோம், பிடிச்சிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறதையும் கொஞ்சம் மடக்கி இப்படி பிடிச்சிக்கிட்டா நமக்கு இந்த ஷேப்பில் ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, அப்படியே பிடிச்சிக்கிட்டு இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிறதையும் பேக்கில் நம்ம ரெண்டு ஃபோல்டு பண்ண பாருங்கள், அதையும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். இது நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் வந்து இந்த டைப்பில் இருக்கும். உங்களுக்கு பெட்டல் தெரியுதா என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரியுது பாருங்கள், உள்ள ஒரு ஃபோல்டு மாதிரி. இப்போ இது என்ன பண்ணுறோம், இப்படியே பிடிச்சிக்கிட்டு இப்போ இங்கே கட் பண்ணதை வந்து மெல்ட் பண்ணுறோம். நான் மேட்ச் பாக்ஸில் தான் பண்ணுறேன். நீங்கள் கேண்டீனில் பண்ணுங்கள். இப்போ இந்த பெட்டல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பெட்டல் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். நம்ம மெல்ட் பண்ணும்போது லைட்டாக ஒட்டிக்கும். நம்ம பின்னாடி இருக்கிறத வந்து மொத்தமாக பண்ணாமல் நம்ம கட் பண்ணதை லெஃப்ட் சைடு தனியாக, ரைட் சைடு தனியாக மெல்ட் பண்ணிங்கன்னா ஒன்றா ஒட்டாமல் இருக்கும். இங்கே மட்டும் ஒன்றா பண்ணும்போது நமக்கு ஒட்டிக்கும். ஸோ இந்த பெட்டலை நம்ம வந்து பிரியாமல் இப்படியே இருக்கும். நம்ம அது கையில் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம 6 பெட்டலும் அதே மாதிரி ரெடி பண்ணணும். இப்போ செகண்ட் பெட்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி தான். இப்போ இது பிளாக்குங்கிறதால கையில் எடுத்தால் தெரியல, அதனால் நான் கீழே வச்சவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதை வந்து இப்படி முக்கோணம் மாதிரி, ட்ரையாங்கிள் மாதிரி இப்போது நம்ம இதை ஃபோல்டு பண்ணிட்டோம். ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இங்கே கை வச்சுக்கோங்க. ஏன்னா சாட்டன் கிளாத் ரொம்ப வலுவலுப்பாக இருக்கும். இப்போ இது நம்ம இப்போது இந்த கார்னர் கொண்டு வந்து நம்ம இங்கே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி இந்த கார்னரையும் கொண்டு வந்து இங்கே வச்சு பிடிச்சிக்கிறோம். வச்சுட்டோம். இது கிளாத் ரொம்ப வழுக்குது. இப்போ இதை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கொஞ்சம் கீழே மடிச்சுக்கணும். இந்த சைடு கொஞ்சம் மடித்து பிடிச்சிக்கணும், இந்த சைடு கொஞ்சம் மடித்து இப்படி நீங்கள் மொத்தமாக பிடிச்சிக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து இது மாதிரி இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு மெல்ட் பண்ணால் நமக்கு இந்த பெட்டல் வந்து கிடச்சிடும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த பெட்டல் கிடச்சிடும். இப்போ பின்னாடி கட் பண்ணிவிட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் 2 பெட்டல் ரெடி பண்ணிவிட்டேன். இதே மாதிரி மீதி பெட்டல்ஸ் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் 6 பெட்டலும் ரெடி பண்ணிட்டேன். இது நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம்.
பாருங்கள் நான் 6 பெட்டல்ஸையுமே ஸ்டிச் பண்ணிட்டேன். நீங்கள் அதான் ஒரு சர்க்கிளாக ஃப்ளவர் வேணும்னா 12 கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது ஃபுல் ஃப்ளவர் உங்களுக்கு வரும். நான் இது ஆஃப் ஃப்ளவர் அப்படிங்கிறதுனால நான் வந்து 6 தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த 6 ஃப்ளவரை நம்ம இப்படி வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். அப்படியே ஒரு 2 ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். இன்னும் நம்ம ஒரு ஸ்டிச்சு தான் கொடுத்தோம் இந்த ஃப்ளவருக்கு, அப்புறம் பிரிஞ்சுக்கோ இல்லையா, அதனால் நான் இன்னும் 2 ஃப்ளவர் சேர்ந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த கிளாத்தில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நான் வந்து ஹேங்கிங்ஸ் கொடுக்க போகிறேன். இந்த ஃப்ளவர் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு வந்து டியூப் பீட் தான் கொடுக்குறேன். இந்த டியூப் பீட் இந்த நீடில்குள்ளே போகலை, அதனால் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எங்கிட்ட 3mm பீட்ஸ் இருக்குது, நான் 3mm பீட்ஸ் தான் கொடுத்துக்கிறேன். இதில் இருக்க அந்த சின்ன டியூப் பீடுமே இந்த நீடில்குள்ளே போகலை, அதனால் நான் வந்து 3mm பீட்ஸே ஹேங்கிங்ஸாக கொடுத்துக்க போகிறேன். ஹேங்கிங்ஸ் வந்து நம்ம ஒரு ஹேங்கிங்ஸ் கொஞ்சம் நீளமாகவும் இன்னொன்று கொஞ்சம் லைட்டாக சின்னதாகவும் தான் பண்ணணும். ஈவனாக பண்ணும்போது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் நான் ஃபஸ்ட் பண்ணுறது ஒரு 2 பீட் எக்ஸ்ட்ரா தான் கொடுக்குறேன். நான் இதோட வந்து இந்த ஹேங்கிங்ஸ் நான் வச்சுருக்கேன், இந்த ஹேங்கிங்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஃப்ளார் சமிக்கி வித் வேறு ஏதாவது அப்படி கூட கொடுத்துக்கலாம். இதில் ஒரு ஃப்ளவர் சமிக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹேங்கிங்ஸ் கொடுக்குறேன். ஃப்ளவர் சமிக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஹேங்கிங்ஸ் கொடுக்குற பாருங்கள். ஏன்னா நம்ம மேலே அந்த ஹூக்கு தெரியுது, ஸோ அது நல்லா இருக்க மாதிரி தெரியல எனக்கு, அதனால் நான் அப்படி கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து இந்த ஹேங்கிங்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஒயிட்லேருந்து நான் மறுபடியும் ரிவர்ஸ் ஸ்டிச் கொடுக்குறேன். இது மாதிரி இன்னொரு ஹேங்கிங்ஸும் போட்டுக்கலாம். நான் இது ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். இதில் ஒரு 3 மட்டும் நான் ஒரு 4mm கொடுத்துருக்கேன், கொஞ்சம் மிக்சிங்கில் கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாகவே வந்து 3mm தான். இதில் வந்து எங்கிட்ட இந்த பிங்க் கலர் ஹேங்கிங்ஸ் இருந்தது, அந்த பிங்க் கலர் கொடுத்துக்கிறேன். 3mm பீட்ஸ், அப்புறம் ஒரு ஃப்ளவர் சமிக்கி, அதுக்கப்புறம் பிங்க் கலரில் ஒரு ஹேங்கிங் இருந்தது, அந்த ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட சுகர் பீட் இருந்தாலும் சுகர் பீட் ஹேங்கிங்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவர் சமிக்கி கொடுத்துட்டு ஒரு சுகர் பீட் கொடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஹேங்கிங்ஸ் இருந்தாலும் ஹேங்கிங்ஸ் கொடுத்துக்கோங்க, உங்களோட விருப்பம்தான். இந்த மெட்டீரியல் இல்லை நான் எப்படி போடுறது அப்படிலாம் இல்லை, உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான், உங்களுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் இது 2 ஹேங்கிங் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் நான் ஒரு ஃப்ளவர் சமிக்கியும் ஒரு 3mm பீடும் கொடுத்து நான் சீக்வென்ஸ் கொடுக்க போகிறேன்.
இதை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். ஒரு 5 கொடுத்துருக்கேன். ஒயிட் சமிக்கி வித் 3 mm பீட் கொடுத்துருக்கேன். ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து நான் 6 தான் கட் பண்ணேன். நீங்கள் இன்னும் 6 கட் பண்ணால் சர்க்கிளாக ஃப்ளவர் கொடுக்கலாம், உங்களோட விருப்பம்தான். நான் 6 தான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கிளாஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நீங்கள் ஃபினிஷ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.